தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அவரிடத்தில் அனுப்பினார். உங்களில் ஒவ்வொருவரும் அந்த கெட்டவையிலிருந்து மீண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக. அவர் நம்மை ஏன் அனுப்பினார்? ஏனென்றால் கெட்டவைகளிலிருந்து மனம் திருந்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. என்ன உங்களுக்கு தெரியுமா? கெட்டவைகள் நடக்காது எவ்வளவு ஆசீர்வாதம். தவறான வழிகளை விட்டு விடுவது எவ்வளவு ஆசீர்வாதம். தேவன் நாம் ஒவ்வொருத்தரையும் கெட்டவைகளிலிருந்து மீட்டெடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் மனதினால் கெட்டவைகள் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என்ன உங்களுக்கு தெரியுமா இது ஒரு ஆசீர்வாதம் என்று? இயேசு கிறிஸ்துவோடு தெரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று. கெட்டவைகளை விட்டுவிட்டு சரியான வழியில் நடப்பது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரோடு பேசுங்கள், தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எவ்வளவு அவரோடு அன்பு செலுத்துகிறீர்கள். நன்றி கொடுங்கள் அவருக்கு. அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக உங்கள் ஜீவனில் கொடுத்த அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி கொளுத்துங்கள். நன்றி பிதாவே, உங்களுடைய தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், நீதி உள்ளவர், புத்தியுள்ள தேவன், அன்புள்ள தேவன். ஓ நன்றி பிதாவே, எப்பொழுது எங்களை வெற்றியில் நடப்பதற்காக, எங்களை வெற்றியாளர்களை பெரிதாக்கினதற்காக நன்றி. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி. உங்களுடைய ஆவிக்காக, உங்களுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காக, இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படியாக செயல்படும்படியாக நாங்கள் சொல்லுவோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, திசையை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த நோக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். அருகில் இருப்பவர் வரவேற்கவும். ஹைஃபை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை வரவேற்கிறோம். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. ओके, एक छोटा सा गाना है जो सुबह से मेरी आत्मा में है और जो मुझे लगता है आपको भी आशीष देगा. प्रेज द लॉर्ड. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. गा सकते हैं. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ. खुश नहीं लग रहा? मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. अच्छा, पड़ोसी देख के खुश होके गाइए ताकि पता लगे आप वाकई में खुश हैं. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. मैं खुश हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ, मैं यीशु का हूँ. अच्छा, आपने तो बता दिया. पड़ोसी से पूछिए, क्या खुश हो तुम यीशु के हो, तुम यीशु के हो, तुम यीशु के हो. क्या खुश हो तुम यीशु के हो, तुम यीशु के हो, तुम यीशु के हो. हालेलूया. தேவன் நம்மை எண்ணிலடங்கா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் யாருக்காவது ஆசீர்வாதத்தின் சரியான அர்த்தம் தெரியவில்லை என்றால் அவர் ஆசீர்வாதத்தின் சாபமாக எண்ணலாம். இன்றைக்கான செய்தியில் நாம் சில விஷயங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் அதை ஆசீர்வாதமாக பார்த்தார்கள். ஏனென்றால் நாமும் அந்த காரியங்களை ஆசீர்வாதமாக பார்க்கும்படிக்கு. Praise the Lord. முதலாவது கடந்த வாரம் நாம் அதை பார்த்தோம். ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. முதலாவது காரியம்,
சுவிசேஷத்தோடு உங்களை தெரிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதம். இம்பார்ட்டன்ட். அநேக நேரம் ஜனங்கள் கூறுகிறார்கள், ஓ நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வோம், சொர்க்கத்துக்கு செல்வோம். நான் சொல்கிறேன், ஒண்டர்ஃபுல், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள், தேவனோடு நேரம் செலவழிப்பீர்கள். ஏன் நீங்கள் தங்களை ஏமாத்துகிறீர்கள்? இந்த பூமியில் தேவனுக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதை விரும்புகிறீர்கள்? அநேக பேருக்கு இது தெரிவதில்லை. கூறுகிறார், நான் சொர்க்கத்துக்கு செல்வேன், ஆனால் பூமியில் அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். நான் கூறுகிறேன், இதை விட பெரிய ஏமாற்றத்தில் எதுவாக இருக்க முடியும்? அநேக பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது முக்கியமானது அல்ல. தேவனோடு நேரம் செலவழிப்பது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. தேவனுக்கு சேவை செய்வது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் அவர்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூறுகிறேன், இது எப்படி சம்பவிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் உங்களிடத்தில் கூறுகிறார்கள், என்னோடு சென்னைக்கு வா என்று. மற்றொருவர் சொல்கிறார், என்னோடு நீ பெங்களூருக்கு வா என்று. நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களை சென்னைக்கு அழைத்தவரோடு செல்லுபடியாக விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் சென்னைக்கு செல்வதற்கான பணத்தை உங்களை பெங்களூருக்கு செல்ல அழைத்தவரிடம் நீங்கள் கேட்கிறீர்கள். என்ன, உங்களுக்கு அந்த பணம் கிடைக்குமா? எத்தனை பேருக்கு இது புரிகிறது? 2 நண்பர்கள். ஒருவர் என்ன கூறுகிறார், சென்னைக்கு அழைத்தவரோடு. ஆனால் சென்னைக்கு செல்வதற்கு யாரிடம் பணம் கேட்கிறீர்கள்? அது கிடைக்குமா? அநேக நேரம் ஜனங்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த தேவனோடு அவர்கள் நேரம் செலவழிப்பது இல்லை. கமான், யாருடைய சுவிசேஷத்தை அவர்கள் வெட்கமாக எண்ணுகிறார்கள். பின்பு அந்த தேவனிடத்தில் சென்று கூறுகிறார்கள், தேவனே எங்களை ஆசீர்வதியுங்கள். நான் கூறுகிறேன், நீங்கள் பாசாங்கு செய்கிறீர்கள். எப்படி அந்த தேவனிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்க முடியும்? அவரோடு நீங்கள் நேரம் செலவிடுவதை விரும்புவதில்லை. எத்தனை பேர் தான் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனோடு நேரம் செலவழிப்பதை விரும்புகிறார்கள். சபையை 2 தடவை ஆக்கிவிட்டால் ஜனங்களுக்கு கஷ்டமாகி விடுகிறது. அநேக பேருக்கு தேவனோடு நேரம் செலவழிப்பது விரும்புவதே இல்லை. ஆனால் அநேக பேர் கூறுகிறார்கள், நான் தேவனோடு அன்பு செலுத்துகிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், எந்த தேவனோடு நீங்கள் நேரம் செலவழிப்பது இல்லையோ எப்படி நீங்கள் ப்ரூஃப் செய்வீர்கள் அவரோடு நீங்கள் பிரியமா இருக்கிறீர்கள் என்று? எப்படி உங்களால் ப்ரூஃப் செய்ய முடியும்? எப்படி நீங்கள் அந்த தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்பீர்கள், அவரோடு நீங்கள் எப்பொழுதும் நேரம் செலவழித்ததே இல்லையே? எப்படி நீங்கள் சென்னை செல்ல இருக்க நண்பரோடு செல்லும்படியாக விரும்பி பெங்களூர் செல்லும் நண்பரோடிடம் பணம் கேட்க முடியும்? இந்த காரணத்தினால் தான் அநேக நேரம் ஜனங்களுக்கு தங்களுடைய ஜீவனில் பெருக்கத்தை காண்பதே இல்லை. அவர்கள் வேதத்தில் வளர்ச்சியை பார்த்திருக்கிறார்கள், வேதத்தில் பெருக்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வளர்ச்சியும் பெருக்கத்தை அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் எந்த முக்கியமான காரியங்களோ அதை அவர்கள் விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் முக்கியமாக்கி கொண்டார்கள். சுவிசேஷம் நமக்கு எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது. நாம் ஒருவர் கூட சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய ஆசீர்வாதம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய கிரீடம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய மரியாதை. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மரியாதை. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கிரீடம். இயேசு கிறிஸ்து நம்முடைய தலை கிரீடம். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படக்கூடாது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவழிப்பதை பிஸியாக எண்ண முடியாது. ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் தங்களுடைய ஜீவனில் வளர்ச்சியை வேண்டுமென்றால், அது அப்படியான ஒரு வளர்ச்சி அது தேவனால் மட்டுமே கொடுக்க முடிந்தது. அப்படி என்றால் அதற்காக நீங்கள் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும். அநேக பேர் உலகத்தாரோடு நேரம் செலவழித்து தேவனுடைய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். நான் கூறுகிறேன், இது அப்படியாக இருக்கிறது. சென்னை வழியில் சென்று உங்களுடைய பெங்களூர் சீனரி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேவனுடைய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு நடக்க வேண்டும். எப்படி நீங்கள் உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டு தேவனுடைய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஒரு தடவை உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று. உங்களுடைய நடவடிக்கைகள் உலகத்தார் போல் உள்ளது. ஆனால் ஆசீர்வாதத்தை தேவன் பிரகாரமாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? இது முடியாத காரியம். இது அப்படியாக இருக்கிறது. நீங்கள் வெங்காயம் சாப்பிடுகிறீர்கள், ஆனால் வாயிலிருந்து பாக்கு ஸ்மெல் வர வேண்டும் என்றால், வாவ், முடியுமா? இது சொல்கிற, நான் வெங்காயம் சாப்பிட்டேன், ஆனால் பாக்கின் மனம் வர வேண்டும். இது நடக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், முதலாவது நீங்கள் தேவனுக்கு எந்த மாதிரி காரியங்கள் பிடித்திருக்கிறதோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். தேவனுக்கு முக்கியமான காரியங்கள் பற்றி என்ன? அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார், எனக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை குடிப்பீர்கள், என்னத்தை உடுப்பீர்கள் என்று. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். அவருக்கு அது தெரியும்.
ஆனால் அந்த காரியத்தை பற்றி என்ன? தேவனுக்கு பிரியமானவைகள். ஒருவேளை தேவனுக்கு நீங்கள் தங்களை முக்கியமாக என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய காரியங்களை முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலருடைய ஜீவனிலிருந்து சில காரியங்கள் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அவர் கூறினார், நான் சுவிசேஷத்து குறித்து வெட்கப்படேன். அவர்கள் இயேசுக்காக எதையும் விடுவதை வெட்கப்படுவதே இல்லை. அவர்கள் இயேசுவோடு கடைசி வரைக்கு செல்ல தயாராக இருந்தார்கள். நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் அவர்களுக்கு எந்த வெட்கமும் இல்லை. அவர்கள், என்னால் இந்த இடத்துக்கு வர முடியாது, ஏனென்றால் இது என்னுடைய சபையின் நேரம் என்று கூறுவதில் வெட்கமில்லை. அவர்களுக்கு எந்த வெட்கமும் இல்லை. நான் இந்த ப்ரொஜெக்ட் என்னால் பணம் கொடுக்க முடியாது, ஏனென்றால் என்னுடைய சபையில் ஒரு ப்ரொஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த வெட்கமும் இல்லை. அவர்களுக்கு எந்த அவமானமும் இல்லாத இருந்தது. எந்த அவமானமும் இல்லை. அவர்களுடைய ஜீவன் உதாரணமாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அவைகளை நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். Praise the Lord. பாருங்கள், முதலாவது தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். 1 தெசலோனிக்கர், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்கள் மத்தியில் எப்படியான ஒரு ஜீவனை நாங்கள் வாழ்ந்தோம் என்று. அடுத்த வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. நெக்ஸ்ட், இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். Praise the Lord. என்ன ஆகிவிட்டார்கள்? அவர்கள் மாதிரியானார்கள். அவர்கள் அவர்களை போல நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றும் தேவனுக்கு நம்ம இடத்தில் வேறு விருப்பம் இல்லை. தேவன் விரும்புகிறார் நாம் உலகத்தாருக்கு மாதிரியாக ஆகும்படியாக. Praise the Lord. உங்களுக்கு தெரியாது எக்ஸாம்பிள் அவதுக்கான வல்லமை என்னவென்று. அதனால் தான் அவர் கூறுகிறார், இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மாதிரிகளானீர்கள். நம்ம இடத்தில் தேவனுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் தான் இருக்கிறது. நாம் என்ன ஆகும்படிக்கு? நாம் அந்த அப்போஸ்தலர்கள் போல மாதிரி ஆகும்படிக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனில் நாம் பார்க்கிறோம். முதலாவது பாயிண்ட், அவர்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. அருகில் இருப்ப சொல்லுங்கள், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதீர்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 26 வசனம். ரொம்ப முக்கியமான காரியங்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கி. This is use. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் முதலாவது தடவை இந்த வசனத்தை வாசித்துவிட்டு நான் கூறினேன், வாவ் வாவ். 5 நிமிடமாக நான் வாவ் வாவ் சொல்லிக்கொண்டே இருந்தேன் மற்றும் நான் அழ ஆரம்பித்து விட்டேன். கம் ஆன் தேவனே, என்ன எழுதியிருக்கிறது இங்கு? அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். சிந்தித்து பாருங்கள். பொல்லாங்கிலிருந்து விலகி ஆசீர்வாதம். அவர் அவரை நம்ம இடத்தில் அதற்காக அனுப்பவில்லை. நமக்கு வீடு கொடுக்கும்படியாக, நமக்கு வேலை கொடுக்கும்படியாக அவர் நம்ம ஏன் அனுப்பினார் என்றால் பொல்லாங்கிலிருந்து விலங்கி ஆசீர்வாதம் கொடுக்கும்படிக்கு. உங்களுக்கு தெரியுமா பொல்லாங்கு செய்வதை விட்டு விடுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று? கெட்டவைகள் நடக்காம இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று? தவறான வழிகளை விட்டு விடுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று? தேவன் நம்மளோடு இதை செயல்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பொல்லாங்கு செய்வதை மாத்திரம் விட்டு விட்டோம் என்று. இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆகிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று. என்ன அந்த மாற்றங்கள் உங்களில் நடந்திருக்கிறதா? முன்பு நீங்கள் விரும்பி பக்கத்து வீட்டார் மறிக்கும்படிக்கு, இன்று நீங்கள் விரும்புகிறீர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மறிக்கும்படிக்கு. அதனோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேற சேர்த்துக் கொண்டீர்கள். என்ன இது ஆசீர்வாதமா? என்ன நீங்கள் அந்த கெட்டவைகளிலிருந்து மனம் திரும்பி விட்டீர்களா? Praise the Lord. நீங்கள் தவறான முறையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், இன்றும் நீங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறீர்கள். அதனோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் சேர்த்துக் கொண்டீர்கள். என்ன நீங்கள் அந்த பொல்லாங்கிலிருந்து மனம் திரும்பி விட்டீர்களா? என்ன இப்பொழுதும் அந்த உலகத்தாருடைய பயம் உங்களை துரத்துகிறதா? இந்த உலகத்தாரை சந்தோஷப்படுத்த நீங்கள் தேவனை துக்கப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். என்ன உங்களுக்கு தெரியுமா இது ஒரு ஆசீர்வாதம் என்று? இயேசு கிறிஸ்துவோடு தெரிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதம். கெட்டவைகளை விட்டுவிட்டு சரியான வழியில் நடப்பது ஒரு ஆசீர்வாதம். வீடு அல்ல அந்த ஆசீர்வாதம், அந்த பணம் அல்ல உங்கள் ஆசீர்வாதம். மற்றவர்களை கொலை செய்பவர்களிடத்திலும் அந்த வீடு இருக்கிறது. ஏமாற்றுவர்கள் இடத்திலும் அந்த பணம் இருக்கிறது.
எப்படி நம்மளால் அதை ஆதாரப்படுத்த முடியும்? வீடும் பணமும் ஆசீர்வாதம் என்று. ஏனென்றால் வீடும் பணமும் தவறு செய்வது இடத்திலுமே இருக்கிறது. எப்படி நீங்கள் ஆதாரம் கொடுப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று? அவர் கூறா, என்னிடத்தில் வீடு இருக்கிறது, என்னிடத்தில் வீடு இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இருக்கிறது. அவர் கூறா, என்னிடத்தில் பணம் இருக்கிறது. உங்களோடு வழக்காடினால் எப்படி நீங்கள் ஆதாரம் கொடுப்பீர்கள்? எப்படி உங்களால் தெரியப்படுத்த முடியும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று? இந்த மாதிரியான காரியங்கள் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. Praise the Lord. Hallelujah. நான் கூறுவது எத்தனை பேர் புரிகிறது? வாக்குவாதம் நடந்தால் எப்படி பிரிவு வைப்பீர்கள்? என்னிடத்தில் குழந்தை இருக்கிறது. அவன் சொல்ல, என்னிடத்தில் குழந்தை இருக்கிறது. இப்பொழுது நான் நோய்வாய்ப்படுவதில்லை. அவன் கூறுவான், நானும் நோய்வாய்ப்படுவதில்லை. இப்போ எப்படி நீங்கள் ஆதாரப்படுத்துவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று? ஏனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் கெட்டவைகளுக்கு திரும்புவதில்லை. Praise the Lord. உங்களுடைய எண்ணங்கள் எதில் இருக்கும்? நல்ல காரியங்களில் தான். உங்களுடைய எண்ணங்கள் பொய் சொல்வதில் இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கும்? உண்மை கூறுவதில் தான். நீங்கள் உண்மையை சொல்லி தண்டனை ஏற்க தயாராக இருப்பீர்கள். ஆனால் பொய் சொல்லி அந்த தண்டனை விட்டு விழுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆகிவிட்டீர்கள். நீங்கள் வித்தியாசமாகிவிட்டீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் மாறிவிட்டன. நீங்கள் அந்த வழியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். ஏனென்றால் இது ஒரு ஆசீர்வாதம். தேவன் கூறுகிறார், தேவன் தம்முடைய ஊழியக்காரனை முதலில் உங்களிடத்தில் அனுப்பினார். உங்களில் ஒவ்வொருவரையும், வாவ் சொல்லுங்கள், ஒவ்வொருவரையும். அப்படி என்றால் அந்த கிருபை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. Praise the Lord. நம்மில் ஒவ்வொருவரும் தீமைகளை விட்டு எங்கு செல்ல முடியும்? நல்வழியில். இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். சொல்லாதீர்கள் உலகத்தாரோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் படிதான் நடக்க வேண்டும் என்று. இப்பொழுது அது ஆசீர்வாதம் அல்ல. சொல்கிறார், வியாபாரம் என்றால் வியாபார முறையில் தான் இருக்க முடியும். இதன் அர்த்தம் என்ன? ஏமாற்ற வேண்டுமா? அநேக பேர் இப்படித்தான் பேசுகிறார்கள், இப்படியாகத்தான் பேசுகிறார்கள். பிசினஸ் என்றால் பிசினஸ் முறையில் தான் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் எனக்கு தெரிவிக்கிறார், அது பொய்யான முறையில் தான் செயல்பட வேண்டுமா? Praise the Lord. தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். அருகில் சொல்லுங்கள், தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். முதலாவது குறிப்பு என்ன? சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டாம், அது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது குறிப்பு என்ன? தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். தங்களுக்குள் இப்படியான மாற்றத்தை காணுங்கள். யாருக்காவது, நான் என் மனைவி பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு ஸ்டாஃபின் சம்பளத்தை பற்றியான. அந்த நபர் சரியாக வேலை செய்வதில்லை. இதற்கு என் மனைவி கூறினால், இதற்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும். நான் கூறினேன், அதுவல்ல, அவன் நல்ல வேலை செய்தால் தான் சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதல்ல. என்ன, நான் யார் உதவும்படியாக அதிக சம்பளம் கொடுக்க முடியாதா? கமான், உலகாரால் இப்படி சிந்திக்க முடியாது. ஆனால் நானும் நீங்களும் சிந்திக்க முடியுமே. அது அப்படி அல்ல. அவர்கள் நமக்கு உதவினால் தான் அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் அல்ல. அப்படி என்றால் அவர்கள் நமக்கு உதவில்லை என்றால் என்ன? என்ன, உங்களுக்குள்ளும் இப்படியான ஒரு சிந்தனை வந்து விட்டதா? அங்கு உங்களுடைய நன்மையை விட மற்றவர்களுடைய நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஏனென்றால் அன்பின் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் தன்னை விட மற்றவர்களை மேன்மையாக நினைக்கிறீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோ தங்களை தாங்களே சோதித்து பாருங்கள். என்ன, நீங்கள் இந்த வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்களா? அப்படி அல்ல, இன்னும் அந்த உலகத்தாருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தார் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படியாக நானும் சிந்திக்கும்படி இல்லை. தீமைகளை விட்டு விலகுவது, அருகில் போய் சொல்லுங்கள், தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். மறக்க மாட்டீர்களே. நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்களோ அங்கு தாமதமாக செல்லாதீர்கள். முன்பும் நீங்கள் தாமதமாக சென்றீர்கள், இப்பொழுதும் நீங்கள் தாமதமாக செல்கிறீர்கள். உங்களால் எப்படி தெரியப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று? முதலில் சோம்பேறியாக இருந்தீர்கள், இப்பொழுதும் சோம்பேறியாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களால் தெரியப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று? உங்களுடைய சாட்சியில் கரைப்படுகிறது. ஆகட்டும், அங்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவது குறிப்பு என்ன? தீமைகளை விட்டு விலகுவது. அருகில் போய் சொல்லுங்கள், தீமைகளை விட்டு விலகுவது, தீமைகளை விட்டு விலகுவது. மூன்றாவதாக பார்ப்போம், 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். Praise the Lord. சிந்தித்து பாருங்கள் இந்த ஆசீர்வாதத்தை. சொல்லாதீர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் என்னோடு பேச மாட்டேங்கிறார், ஏனென்றால் நாங்கள் சபைக்கு செல்கிறோம். ஓ, நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வாரம் உங்களிடம் பேசவில்லை என்றால் அடுத்த வாரம் அவர் வீட்டிற்கு லட்டு வாங்கி கொண்டு செல்லுங்கள். சொல்லுங்கள், எதற்காக லட்டு கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் பேச மாட்டேங்கிறீர்கள், அதனால் தான். ஓ, நான் பேச மாட்டேங்கிறேன், அதனால் தானா? ஏனென்றால் நான் வேதத்திலிருந்து பார்த்தேன், நாங்கள் கிறிஸ்தவராக இருப்பதனால் நீங்கள் பேசவில்லை என்றால் அந்த பாக்கியத்திற்காக தான் இந்த லட்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
அழுகை ஆரம்பித்து விடார்கள். ஓ, என் மம்மி என்னோட பேச மாட்டேங்கிறார்கள், என்னோட அப்பா என்னோட பேச மாட்டேங்கிறார்கள், ஓ நான் கிறிஸ்தவராக இருப்பேன், ஜனங்கள் என்னோட பசுவதில்லை. இட்ஸ் ஓகே, நீங்கள் பாக்கியவான்கள். பிரேஸ் தி லார்ட். பாக்கியவான்கள் நீங்கள். அவர்களுக்கு லட்டு கொடுங்கள். தேங்க்யூ, என்னை பாக்கியவான் ஆகியதுக்காக நீங்கள் என்னோடு பேசுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு ஆசீர்வாதம். அநேக பேர் இதனால் தான் அழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் எப்போது பேசுவார், பக்கத்து வீட்டுக்காரர் எப்போது பேசுவார். இட்ஸ் ஓகே. முதலாவது நீங்கள் அவர்கள் பேசவில்லை என்றால் அது ஆசீர்வாதம் என்று என்ன தெரிந்து கொள்ளுங்கள். சொல்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு செல்லாதீர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். பாஸ்டர், முன்பு என் குழந்தையோடு எல்லா குழந்தைகளும் விளையாடுவார்கள். நாங்கள் சபைக்கு வர ஆரம்பித்ததிலிருந்து ஒருத்தர் கூட எங்கள் வீட்டில் தங்கள் குழந்தையை அனுப்ப விரும்புவதே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாஸ்டர், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் எல்லோருக்கும் இயேசுவை பற்றி சொன்னேன், எல்லோரும் என்னை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். நீங்கள் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். இது அழக்கூடிய காரியம் அல்ல. நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் இதைத்தான் கூறுகிறது. உங்களுக்கு அப்படியான சிந்தனை இருக்க வேண்டும். தேவன் இப்படியான காரியங்களே ஆசீர்வாதம் என்று கூறுகிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எந்திக்கப்படும் பொழுது இயேசுவுக்காக. யாருக்காக? இது அல்ல நம்முடைய தவறுக்காக. பிரைஸ் தி லார்ட். அதுவல்ல நீங்கள் யாருடைய பணத்தை திருடி விட்டீர்கள், அவர் உங்களை அறந்து விட்டார். நீங்கள் கூறுகிற நான் பாக்கியவான். நான் உண்மையிலே நீங்க பாக்கியவான் தான். 2 அடி கிடைக்க வேண்டும், 1 அடி தான் கிடைத்தது. உண்மையிலேயே பாக்கியவான் தான். அந்த பாக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது அதுதான் பாக்கியம். மூன்றாவது குறிப்பு என்ன? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். முதலாவது குறிப்பு என்ன? சுவிசேஷத்தை குறித்து வைக்கப்படாதது ஆசீர்வாதம். இரண்டாவது என்னது? தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். அநேக பேருக்கு தெரியவே இல்லை ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று. அவர்கள் நினைக்கிறார்கள் வீடுதான் ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், குழந்தைகள் ஆசீர்வாதம் என்று. நான் அநேக பேர் சிந்திக்கிறார்கள், குழந்தை பிறந்த பிறகு அவன் இருந்து விட்டால் நல்லதாக இருக்கும் என்று சிந்திக்கிறார்கள். கூறாதீர்கள் அது ஆசீர்வாதம் என்று. சொல்லாதீர்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று. ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தீமைகளை விட்டு விலகுவது ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவது, ஆக்ட் சாப்டர் 4 பாருங்கள், 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்கள், 17ஆம் வசனம் வாசிப்போம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே, உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் இங்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் மற்றும் அந்த பிரசங்கிகம் பெருகிக் கொண்டே இருந்தது. இந்த பிரசங்கிகம் அதிகமானதினால் இந்த பட்டணத்தின் அதிகாரிகள், தலைவர்கள், காவல்காரர்கள், அங்கு இருந்தவர்கள் அவர்கள் அழைத்தார்கள் மற்றும் அங்கிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் இது இதை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, ஆகிலும் இது அதிகமாய் ஜனக்குள்ளே பரம்பாதபடிக்கு ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை நாம் உறுதியாய் பயமுறுத்த வேண்டும். வாவ், சிந்தித்து பாருங்கள். இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து வேறு யாரிடம் பேச வேண்டும் என்று. அதனால் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள், உறுதியாய் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட், அவர்களை அழைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவருடைய பதிலை பாருங்கள், 19ஆம் வசனம். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? நீங்களே தியானித்து பாருங்கள். உங்களுடைய ஜீவனில் யாருடைய வார்த்தை பெரியது? தேவனுடையதா அல்லது இந்த ஜனங்களுடையதா? அவர் எதுதான் கூறுகிறார்? நீங்களே சொல்லுங்கள், எது நியாயம் என்று. தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பதா? நீங்கள் யாருடைய பேச்சுக்கு செவி கொடுக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள்? யார் உங்களுடைய ஜீவனை வழி நடத்துகிறார்கள்? அதுவல்ல ஜனங்களுடைய பயம் உங்களை வழி நடத்துகிறது. இந்த சமுதாயத்தின் பயம் உங்களை வழி நடத்துகிறதா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சிறியதாக இருக்கிறது. என்ன, நீங்கள் மறந்து விட்டீர்கள் ராப்சர் சமீபமாக இருக்கிறது என்று. அந்த எக்கால சத்தம் கேட்கப்படுகிறவர்கள் தான் ராப்சர் அடைவார்கள். இதை மறந்து விடாதீர்கள். வேதத்தில் கூறப்படுகிறது, அந்த எக்காலம் ஊதப்படும். இந்த எக்கால சத்தத்தை எத்தனை பேர் கேட்கிறார்களோ அவர்கள் என்ன ஆவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அந்த எக்கால சத்தம் எப்படி கேட்கும்? உங்களுக்கு எக்கால சத்தம் எப்படி கேட்கும்? இப்படி உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். கவனத்தில் கொள்ளவும் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்களுடைய ரட்சிப்பு.
Praise the Lord. வேதம் கூறுகிறது மனிதன் தன்னுடைய ஆத்மாக்கு பதிலாக எதை கொடுக்க முடியும்? வேதம் கூறுகிறது மனிதனுக்கு என்ன லாபம் உண்டாகும்? தன் முழு உலகத்தையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால் மறந்து விடாதீர்கள். எல்லாத்தை விட முக்கியமானது உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு. மறந்து விடாதீர்கள் இதை. இது எல்லாத்தையும் விட பெரிய ஆசீர்வாதம். ஆத்மாவின் ரட்சிப்பு. இதற்காக வேலை செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எழுப்புதலுக்காக அந்த ஆசீர்வாதத்திலிருந்து மனம் திரும்பி விடாதீர்கள். மகளுக்கு கல்யாணமாகவில்லை, மகனுக்கு கல்யாணமாகவில்லை, நீங்கள் அவ்வளவாக வேதனைப்படுகிறீர்கள். அப்படியாக நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு ரட்சிப்பு இன்னும் ஆகவில்லை என்று. யார் இதை கூறினது? இந்த மகள் கல்யாணமாகவில்லை என்றால் ஒன்றும் இல்லை, மகளுடைய திருமணமாகவில்லை என்றால் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப பெரிய காரியம் அல்ல. கூறாதீர்கள் திருமணம் ஆகுவது தான் ஆசீர்வாதம் என்று. கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களில் எப்படியான காரியங்கள் ஆசீர்வாதம் என்று. நீங்கள் யாருடைய பேச்சை பெரிதாக எண்ணுகிறீர்கள்? சில பேர் தங்களுடைய மனைவி பேச்சை கேட்கிறார்கள், தங்களுடைய முதலாளியின் பேச்சை பெருசாக எண்ணுகிறார்கள், அருகில் இருப்பவருடைய பேச்சை பெரிதாக எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பேச்சை பெரிதாக எண்ணுவதே இல்லை. என்ன நீ சபையில் ரொம்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார், எல்லாம் தேவனே தானா? வேறு யார் இருக்கிறார்? தேவன் உங்களுக்கு கூறினார் நீ லீடராகிவிடு, முதலாளி கூறினார் நீ லீடராகாதே. நீங்கள் லீடராகவில்லை. யாருடைய பேச்சை நீங்கள் கேட்கிறீர்கள்? இது ரொம்ப முக்கியமானது. ராப்சர் நாட்கள் அநேக பேர் திடுக்கிடுவார்கள் அவருடைய ராப்சர் ஆகாத பொழுது. ஏனென்றால் அவர்கள் அந்த ராப்சருக்காக எந்த தயாரும் ஆயத்தப்படுத்தவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் முக்கியமாக எண்ணவில்லை. தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு தெரியவில்லை. ராப்சர் ஆகவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்னவென்று. நீங்கள் மரணத்தை கேட்டாலும் உங்களுக்கு மரணம் கிடைக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காத வரைக்கு மரணத்தை கேட்பீர்கள், ஆனால் மரணம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கூறுகள் யாராவது என்னை கொலை செய்து விடுங்கள், ஆனால் ஒருவரும் கொலை செய்ய மாட்டார்கள். இது வரைக்கும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் எப்பொழுது நீங்கள் இதை கூறுவீர்களோ உங்களை உடனே சுட்டு விடுவார்கள். அதற்கு முன்பு உங்களை சுடக்கூட மாட்டார்கள். நீங்கள் ஆற்றில் குதித்து விட்டாலும் நீங்கள் உயிரோடு வந்து விடுவீர்கள். நீங்கள் தன்னை தானே தீக்கொளுத்த நினைத்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். தீ எடுத்துக்கொண்டு கையை வெட்டி கொண்டாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். தற்கொலை செய்தாலும் நீங்கள் சாவ மாட்டீர்கள். சாத்தான் உங்களை மரிக்க விட மாட்டான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன். ஏனென்றால் அவனுக்கு அப்பொழுது எந்த லாபமும் இல்லை. அவருடைய லாபம் எப்பொழுது என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் அல்ல என்று. இதை உங்களிடத்திலிருந்து சொல்லாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன் இல்லை என்று உங்களை மரிக்க கூட விட மாட்டான். நீங்கள் எப்படி நடந்து கொள்ளும்? நீங்கள் விஷத்தை குடித்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். சிரித்துக் கொள்ளுங்கள். ஹா 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 ஹா. கேட்கிறீர்களா? நீங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் செவரில் தலை அடித்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். எப்படியான உங்கள் சிந்தனைகள் வந்தாலும் நீங்கள் 4வது மாடியிலிருந்து குதித்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவே முயற்சி எடுத்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். பெட்டர் என்னவென்றால் ராப்சரில் நீங்கள் சென்று விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது சென்று விடுங்கள் ராப்சரில். சிந்திக்கார்கள் அதிக பிரச்சனை வந்துவிடும், மரித்து விடுவோம். இல்லை, உங்களால் மரிக்க முடியாது. உங்களால் தற்கொலை கூட செய்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கூறும் இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். சென்று விடாதீர்கள். எனக்கு வீடு கிடைத்தால் போதும். நான் கூறுகிறேன் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வீடு கிடைத்தாலும் எப்படி ப்ரூஃப் செய்தீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று? இந்த காரியத்தினால் நீங்கள் ஆதாரப்படுத்த முடியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. உலகத்தாருடைய ஆலோசனை ஒவ்வொன்றிலிருந்தும் தேவனுடைய ஆலோசனை பெரிதாகும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்னை பாஷையில் ஜெபியுங்கள். அன்னை பாஷையில் ஜெபியுங்கள். அன்னை பாஷையில் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இது உங்களுடைய காணிக்கை தசமபாகம் பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். வாருங்கள் பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த காணிக்கை கொண்டு வரும்படியான புத்தி ஞானத்தை கொடுத்ததற்காக இந்த காணிக்கைகளை நம்முடைய மகிமைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக நாம் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படியாக இதனுடைய இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, இந்த காணிக்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். நம்முடைய சுவிசேஷத்திற்கான பெருக்கத்தையும் வளர்ச்சியும் நாங்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். சொல்லலாம் மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள்.
சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள் உங்களுக்கு. தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தவும். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுக்கு வந்த அந்த புரிதலுக்காக நன்றி செலுத்துங்கள். உங்களோட வாயினால் அறிக்கையிடுங்கள். நன்றி பிதாவே, நன்றி தேவனே, இந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டு வந்ததற்காக, இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே, நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. I told you that we're going to have a special Reach Out World Day. Make sure that you are planning. It's several months away, but it takes a long time to plan to do something of this magnitude. We will be taking Rhapsody of Realities to all the world. Rhapsody of Realities everywhere, every nation, every city, every town, every hamlet. The aircrafts, the train, the buses, the schools, the highways and the hedges. We want to make the Word of God available to everybody. And we're giving it to them in their language, the language they best understand. So plan for it and be a part of it. See, this is going to take billions of copies all over the world. Do it as big as you can. That's what I'll say to you. Do it as big as you can. How many copies can you sponsor? How many? That's up to you. You decide how many you're going to sponsor. But definitely, this is billions of copies around the world. We should be looking at no less than 10 billion from early readers. We have for teenagers, we have for adults, then we also have the Braille versions. This is going to be huge. More than half of that will be printed. And we have another half, of course, on the digital format. But you know, the digital format can always be multiplied. So that's not very difficult. But it's the printed one that takes quite some time. And that's why we're beginning now. Make sure you invest in the print copy. It's important because of evangelism. Very important. So let's do it. Let's do it for the Lord. And there are 4 key actions to take today and every day till that great and glorious day. 1. Pray every day. Join the formidable 1 Billion Minute Prayer March. Visit 1billionminute.mystreamspace.org to pray daily for 15 minutes, making every minute count for the souls of people and nations. 2. Sponsor. Make copies of Rhapsody available in all languages and in all categories as you sponsor languages, sponsor street distribution, and sponsor the Reach Out World Day. 3. Sign up. Be an active part of the largest global volunteer workforce for Reach Out World Day as you sign up to distribute, be a missionary, and take up numerous other services. 4. Enlist. Get others to join in. Enlist friends, families, colleagues, institutions, organizations, and more to partner with us and send Rhapsody around the world.
its Rhapsody of Realities to the ends of the earth. For more information on Reach Out World Day, please call us now or visit www.reachoutworld.org.